ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம் பாஸ் சேனல். இந்த வீடியோவில் வாழைப்பூவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாழைப்பூவில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தால் நீங்கள் பொறுமையாக இந்த வீடியோவை பார்க்க மாட்டீங்க. வாழைப்பூ வச்சு ஒரு பொரியல் செய்யலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. குழந்தைங்களுக்கு நீங்கள் அப்படியே பொரியலை செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இது போல் நீங்கள் வேர்க்கடலைலாம் போட்டு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த வாழைப்பூ நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். உள்ளே வந்து நாக்கு மாதிரி ஒரு பகுதி இருக்கும், அதுவும் ஒரு தப்பி மாதிரி ஒரு பகுதி இருக்கும், அதையும் சேர்த்து க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம க்ளீன் பண்ண வீடியோ ரொம்ப லாங் ப்ராசஸ்ன்றதுனால நான் இதில் அப்லோட் பண்ணலைங்க. அது தனியாக வீடியோவாக போடுறேன் எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்லிவிட்டு. அதே போல் இதை க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா கருத்து போயிடும். நீங்கள் மோர் கலந்த தண்ணி இல்லைன்னா அரிசி கழுவின தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா வெள்ளையாக இருக்குங்க. இப்போ இந்த பொரியலை செய்கிறதுக்கு நம்ம வேர்க்கடலை ஃப்ரை பண்ணிக்கலாம். வேர்க்கடலை கடாயில் ஃப்ரை பண்ணும் பொழுது உங்களுக்கு பொரியலுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ காஞ்ச மிளகா அதிலே சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். நல்ல மொறுமொறுப்பாக நல்லாவே உங்களுக்கு அரைஞ்சு கிடைக்கும். இப்போ நான் அதை பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டுங்க. கொஞ்சம் கொரப்பாகவே பொடி பண்ணிக்கோங்க, ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. இப்போ பொரியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் சூடானதும் நம்ம தாளிக்க தேவையான பொருள்லாம் சேர்த்துக்கலாம். கடுகு, சீரகம், கொஞ்சம் உளுந்து போட்டிருக்கேங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் பொரிஞ்சாச்சு. இப்போ 2 வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த பொரியலுக்கு தக்காளி ஆட் பண்ணக்கூடாதுங்க, நம்ம வெங்காயம் மட்டும்தான் ஆட் பண்ணணும். இதுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். நான் வேர்க்கடலை வறுக்கும் பொழுதே அதில் காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன், அதனால் பச்சை மிளகாய் சேர்க்கல. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வாழைப்பூவும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி சிம்மில் வச்சுருங்க. தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது. நம்ம மூடி வைக்கும்போது அதுலேருந்து வர தண்ணியிலே வந்து இது நல்லா நம்மளுக்கு பாயில் ஆகி கிடைக்குங்க. இப்போ நல்லா வெந்து கிடச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலையும் இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் வந்து அது ஹீட் ஆகக்கூடாது. நீங்கள் வேர்க்கடலை போட்ட உடனே டக்குன்னு கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான வாழைப்பூ பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இது போல் நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.